ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏயுடி என்ஹெச்டி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சேன் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய டவுட் கிளாரிஃபைலேயே நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. என்னுடைய கான்டாக்ட் நம்பரை நான் உங்களுக்கு வந்து வீடியோவோட எண்டிங்கில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இருக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சார்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த சார்ட்டை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம், சரிங்களா? டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது போல் தான் இருந்துச்சு. இப்போ லைவ் சார்ட்டில் வந்து நம்ம இது எப்படி வந்து பிக் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி ட்ரெண்டை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ட்ரெண்டை வச்சு நம்ம மார்க்கெட் எந்த சைடு போகுதுன்னு கெஸ் பண்ணிடலாம். இது வந்து சிஹெச் பாயிண்ட் கொடுத்து அடுத்தது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மார்க்கெட் வந்து ஸ்டாண்டிங்கில் இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு டார்கெட் வந்து கொடுத்துருச்சு. ப்ரீவியஸ் வீக்லலாம் பார்த்தோம்னா இந்த ஒரு என்ட்ரி வந்து நம்ம அட்டன் பண்ணியிருப்போம். இந்த என்ட்ரியோட வீடியோஸ் ப்ரீவியஸ் வீக்கில் இருக்கும். அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிக் ஆர்டர் பிளாக் தான் வந்து சிக்கியிருக்கு, சரிங்களா? அதில் என்னென்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, எப்படி எடுத்திருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம், சரிங்களா? ஜோனுக்குள்ளே வந்தோடனே நம்ம வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட்டை மாற்றிக்கிறோம். இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் இருக்கலாம், சார் இந்த சிஹெச் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னா வந்து எடுக்கக்கூடாது. காரணம் என்னென்னா நமக்கு மார்க்கெட்டில் ஒரு இம்பல்சிவான ஒரு மூவ் தேவை. இதெல்லாம் பார்த்தா நமக்கு இம்பல்சிவான மூவ் மாதிரியே தெரியல, சரிங்களா? இந்த ஒரு ரியாக்ஷனு, அப்புறம் இது மறுபடியும் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வருது, சரிங்களா? அதெல்லாம் வந்து நம்ம இம்பல்சிவ் மூவாக பார்க்குறோமா அப்படின்றத இது பண்ணிக்கணும், சரிங்களா? இம்பல்சிவ் மூவாக இருக்கிறது அப்படின்னா எது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த சார்ட்டோட வியூ பாருங்கள். இதை வந்து இம்பல்சிவ் மூவ்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக நம்ம சொல்லலாம், இது இம்பல்சிவ் மூவ் அப்படின்ட்டு. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இம்பல்சிவ் மூவ் அப்படின்னோடனே நமக்கு வந்து என்ன ஆகுங்க, இங்கே சிஹெச் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து கிடச்சிருது. இது வந்து ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்றதுனால நமக்கு சிங்கிள் சிஹெச் வந்து போதுமானது தான், சரிங்களா? இங்கே வந்து நமக்கு சிஹெச் கிடைக்கிது. ஒரே ஒரு கேண்டில் தான் இருக்குது. இந்த கேண்டில் தான் நமக்கு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பிக் பண்ணுறோம், சரிங்களா? டார்கெட் பார்த்திங்கன்னா இது சின்ன டார்கெட் தான். ஸோ வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹை, உங்களுக்கு வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹை எங்கே இருக்குதோ அதை வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம், சரிங்களா? 1 ஹவரில் இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி கொடுக்குறோம். ஸ்டாப் லாஸு இது வந்து கொடுத்துடலாம், சரிங்களா? நமக்கு ஒரு 15 மினிட்ஸில் ஒரு டார்கெட் வந்து பார்ஷியலாக எடுப்போம்லங்க, அந்த டார்கெட் வந்து கொடுத்துடலாம். உங்களுக்கு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னாலும் ஏதாவது நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துலேயே வந்து அவைலபிள் இருக்குது நான் மெடிக்கேட்டர். ஸோ இங்கே ஒரு டார்கெட் வந்து பார்ஷியலாக எடுத்துகிட்டு நம்ம வந்து இது வரைக்கும் கொடுத்துடலாம். ஏன்னா இது வந்து டார்கெட் இது வரைக்கும் தான் போயிருக்கு, சரிங்களா? ஆக்சுவலாக ஃபுல்லாக போக வேண்டிய டார்கெட்டு. பட் மார்க்கெட்டில் வந்து நியூஸ் இம்பேக்ட்டு இல்லை அதர் இஷ்யூ லிக்விடிட்டி எடுத்துருக்குறது அந்த மாதிரி ஆகிறதுனால டேர்ன் ஆகிடுச்சு. ஸோ வந்து நமக்கு இப்போ இதில் வந்து இதுதான் டார்கெட், சரிங்களா? இது வந்து ஒரு டார்கெட்டாக வந்து நம்ம வச்சுப்போம். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். இந்த சார்ட் அப்புறம் நம்ம ஏன் பர்டிகுலராக வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்ன அப்படின்னா இது ஒரு என்ட்ரி, சரிங்களா? ரெண்டாவது என்ட்ரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஏஷியன் லோ இருக்குது. நம்ம எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி ஏஷியன் லோக்கு மேலேயும் கீழேயும் லிக்விடிட்டி இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா? எல்லா வீடியோஸ்லையும் மேக்ஸிமம் வந்து இப்போல்லாம் நம்ம சொல்லிட்டுருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு. எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த என்ட்ரி தான். ஏஷியன் லோக்கு நமக்கு லிக்விடிட்டியை கரெக்டாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு எடுக்குது, சரிங்களா? லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக நம்ம காட்டலாம், சரிங்களா? ஒவ்வொரு கேண்டில்ஸாக நம்ம பிரித்து காட்டினோம்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக இருக்கும், சரிங்களா? கீழே உடச்சிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் போய் இங்கே சிஹெச் வந்து பண்ணுது, சரிங்களா? இதை நம்ம சிஹெச்னு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா வந்து உடைக்கிறதுல மார்க்கெட்டு உடைக்கிறது தான் நமக்கு வந்து விஷயமே, சரிங்களா? இதை வந்து சிஹெச்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த ஒரு கேண்டில் ஃபுல்லாகவே ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து அதில் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த கேண்டில் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். இது 5 மினிட்ஸில், சரிங்களா? 5 மினிட்ஸில் இந்த கேண்டில் ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். மார்க்கெட் என்ன பண்ணுது, அடுத்த இதுலேயே நீட்டாக வருது, என்ட்ரி எடுக்குது. ஸோ அது ஒரு என்ட்ரி, அப்படியே பார்த்தா அது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி, சரிங்களா? 2 என்ட்ரி நம்ம வந்து போடுறோம். 2 என்ட்ரிக்கும் டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த 1 ஹவரில் நான் மெடிக்கேட்டரில் ஒன்று பார்ஷியலாக எடுங்க, உங்களுக்கு டபுள் டாப்பில் வந்து ஃபுல் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு என்ட்ரி, அடுத்தது இங்கே ஒரு என்ட்ரி, 2 என்ட்ரி வந்து கிடச்சிருக்குங்களா? இந்த 2 என்ட்ரியும் வந்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து இப்போ நீட்டாக பார்க்கலாம், சரிங்களா?
மார்க்கெட் வந்து நீட்டாக எடுக்குது. நம்ம ஏன் வந்து இந்த டபுள் டாப் இது பண்ணுறோன்னா, எப்போவுமே ஒன்று நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா லிக்விடிட்டி இருக்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து எடுக்கும். சரிங்களா? மற்றதெல்லாம் நம்ம பிளைண்டாக வந்து வைக்கிறப்ப அது அந்தளவு வந்து சாலிடாக இருக்காது. ஸோ வந்து ஒன்று நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கு, அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி எந்தெந்த இடத்துல பிளேஸ்டாக இருக்கோ அந்தந்த இடத்துல நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா நல்லா போகும். சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி இதை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணும் அப்படின்னு நினச்சேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி நமக்கு நீட்டாக கிடச்சிருக்கு. நல்ல ஒரு என்ட்ரி தான், நல்ல ஒரு 6 தான். பிப்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு குவைட் குட்டாக தான் இருக்கும். இங்கேருந்து இது வரைக்கும் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? அதுவே இங்கேருந்து இது வரைக்கும் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் சடன் ரீச் தானுங்க. ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கீழே வைப்போம். சரிங்களா? ஒரு 35 பிப்ஸு நல்ல நீட்டான ஒரு ஆர்ஆர் தான். சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட எதை வந்து ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸே நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.